போர் முழக்கம் கேட்டதுமே வெற்றியை பறிக்கும் வேகத்தோட கிளம்பும் வேங்கைகள் போல இங்கே கூடியிருக்கக்கூடிய உங்களை எல்லாம் பார்க்கும்போது எனக்கு புது எனர்ஜியே வந்திருக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டு உரிமைகளை நிலைநாட்ட உயர பறக்கிறது நம்முடைய கருப்பு சிவப்பு கொடி. 7வது முறை கழகம் ஆட்சி அமைக்க அடிகொள்ளக்கூடிய பொதுக்குழு தான் இந்த 7வது பொதுக்குழு. மதுரையை சுற்றி கிட்டத்தட்ட 60 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு கருப்பு சிவப்பு கொடி பறக்குது. பகுத்தறி பகல்வன் தந்தை பெரியார், அறிவுலக ஆசான் அறிஞர் அண்ணா, தமிழக தலைவர் கலைஞர், திராவிட முன்னேற்றக் கழகம், கருப்பு சிவப்பு கொடி, உதயசூரியன் சின்னம், அண்ணா அறிவாலயம், இவைதான் நம்முடைய உயிர். இந்த உயிர்களை கொண்டு உயிரினும் மேலான தமிழ்நாட்டை தமிழினத்தை இதுவரை காத்தது போல இனியும் காப்போம்னு உறுதி எடுக்கிற பொதுக்குழு தான் இந்த பொதுக்குழு. திராவிட முன்னேற்றக் கழகம் வழக்கமான அரசியல் கட்சி அல்ல. வரலாற்றில் எத்தனையோ அரசியல் கட்சிகள் வரும் போகும். ஆனால் கொள்கைக்காக தோன்றி லட்சியத்துக்காக தியாகங்கள் செஞ்சு மக்களுடைய ஆதரவை பெற்ற அரசியல் இயக்கம். இந்தியாவிலே முதலாக ஒரு மாநில கட்சி ஆட்சியை பிடிச்ச வரலாற்றை பிடிச்ச இயக்கம் தான் நம்முடைய இயக்கம். எத்தனை சோதனைகள் நெருப்பாறுகள் வந்தாலும் அதில் எதிர்நீச்சல் போட்டு உயர்ந்து நிற்கும். அப்படி இந்த மண்ணில் சமத்துவம், சுயமரியாதை, சமூக நீதி ஆகியவற்றின் அடிப்படையில் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கணும்னு உருவானங்கக்கூடியவங்க நாம. இனத்துக்காக உரிமை குரல் எழுப்புறவங்க நாம. கொள்கைக்காக வாழ்கிறவங்க நாம. கொள்கையை பிறப்ப கட்சியும் கொள்கையை வென்றெடுக்க ஆட்சியும் தேவைன்னு உழைக்கிறவங்க நாம. தடமாறாத கொள்கை கூட்டம் நாம. அதனாலதான் எந்த கோமாளி கூட்டத்தாலையும் நம்மை வெல்ல முடியல, இனியும் வெல்ல முடியாது. அடுத்த ஆண்டு இதே நேரத்தில் என்ன மாதிரி தலைப்பு செய்தி வந்திருக்கும்னா, 7வது முறையா திமுக ஆட்சி அமைத்தது, கழக கூட்டணி வரலாறு காணாத வெற்றியை பெற்றது, ஸ்டாலின் தலைமையில் 2வது முறையாக திராவிட மாடல் ஆட்சி தொடர்கிறது. இதுதான் தலைப்புச் செய்தியாக இருக்கணும். அதுக்கான வியூகத்தை வகுக்கிறது தான் இந்த பொதுக்குழு. உங்களுக்கே தெரியும், நான் மமதையில் பேசுறவன் இல்லை, கண்ணு கட்டிய தூரம் வரை எதிரிகளே இல்லைன்னு ஆணவ குரல் சொல்றவன் இல்லை. எந்த காலத்திலையும் எனக்கு ஆணவமோ மமதையோ வராது. என்னை பொறுத்தவரையில் பணிவுதான் தலைமை பண்பின் அடையாளம். சொல்லை விட செயலே பெரிது. வரலாறு காணாத வெற்றியை நாம பதிவு செய்வோம்னு நான் சொல்றது உங்க மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையில தான். உங்க மேல மட்டும் இல்ல, இந்த பொதுக்குழுவுக்கு வராத இரவு பகல் பார்க்காம, வெயில் மழை பார்க்காம, தனக்கு என்ன பயன் பார்க்காம உழைக்கிற கோடிக்கணக்கான உடன்பிறப்புகளை நம்பித்தான் சொல்லுகிறேன். கழகம் இதுவரைக்கும் அடைஞ்ச வெற்றிகளுக்கெல்லாம் நீங்க தான் காரணம். உடன்பிறப்புகளான நீங்க இல்லாம கழகமும் இல்லை, நானும் இல்லை. என்னை தலைவராக உருவாக்குனது நீங்க. என்னை முதலமைச்சராக்கி உயரை தந்தது நீங்களும் மக்களும். உலகத்தில் எந்த கட்சிக்கும் இப்படிப்பட்ட உறுதிமிக்க உழைப்பாளர்கள், தொண்டாளர்கள் கிடைச்சிருக்க மாட்டாங்க. இப்படிப்பட்ட தொண்டர்கள் காத்து நிற்கிறதுனால தான் 75 ஆண்டு காலத்தை கடந்து நூற்றாண்டை நோக்கி அதே வேகத்தோடு நாம் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறோம். அரசியல் எதிரிகள் ஒரு பக்கம், கொள்கை எதிரிகள் ஒரு பக்கம், இன எதிரிகள் இன்னொரு பக்கம், துரோகிகள் அடுத்த பக்கம்னு எல்லா பக்கமும் எதிரிகள். கடந்த அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சியால அதில் பாதாளத்திற்கு போன தமிழ்நாட்டை மீட்டிருக்கோம். ஒன்றிய பாஜக அரசு நம்ம உரிமைகளுக்கு எதிரான எத்தனை நடவடிக்கைகளை மேற்கொண்டாலும் அத்தனையும் எதிர்த்து இன்று வர போராடிக்கிட்டு இருக்கிறோம். நமக்கு நியாயமா ஒதுக்க வேண்டிய நிதியை ஒதுக்காம தமிழ்நாட்டை பொருளாதார ரீதியாக முடக்க நினைச்சாலும் அந்த நெருக்கடிகளெல்லாம் கடந்து மக்களுக்கான நலத்திட்டங்களை நாம செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். பொருளாதார ரீதியான முட்டுக்கட்டைகள், அரசியல் ரீதியான முட்டுக்கட்டைகள், ஆளுநர் வழியாக வரக்கூடிய முட்டுக்கட்டைகள், உரிமைகளை பறிக்கக்கூடிய அபகரிக்கக்கூடிய முட்டுக்கட்டைகள்னு எத்தனையோ தடைகளை ஒன்றிய பாஜக அரசு போட்டாலும் அதையெல்லாம் கடந்து இன்று இந்தியாவிலேயே வளர்ச்சியில் நம்பர் 1 மாநிலமாக தமிழ்நாட்டை உயர்த்தி இருக்கிறோம்.